புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 83,024 விவசாயிகளுக்கு 85 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் குறித்தும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றார். ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அரசு முதன்மை செயலாளரும் புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பு அலுவலருமான அண்ணாமலை, மாவட்ட ஆட்சியர் கணேஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் இதில் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இத்தகவலை தெரிவித்தார். மேலும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு முதற்கட்டமாக 11 கோடியே 79 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடந்து வருகின்றன என்றும் தெரிவித்தார். காரில் கடத்தப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயரக மது பாட்டில்களை விழுப்புரம் மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து காரில் மது பாட்டில்களை கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் விழுப்புரம் மதுவிலக்கு காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கினர். இதையடுத்து பனையபுரம் சோதனை சாவடி அருகே அந்த கார் பிடிபட்டது. பின்னர் காரில் இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயரக மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்ட 2 பேரில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தை சேர்ந்த ராகவேந்திரன் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் தப்பியோடிய பெங்களூருவை சேர்ந்த மணி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பு அரசு மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறுவை கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்ரா இருப்பு அரசு மருத்துவமனையை கூமாப்பட்டி, தம்பிப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள அறுவை கூடம் கட்டி முடிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலானதால் போதிய பராமரிப்பு இல்லாமலும் இடியும் நிலையில் இருந்ததாலும் தமிழக அரசு சார்பாக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அறுவை கூடம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாகியும் புதிய அறுவை கூடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பழைய அறுவை கூடம் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதால் அரசு உடனே புதிய அறுவை கூடத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பரவலாக கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் தமிழக எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த கேரள அதிகாரிகள் செய்தியாளர்களை தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம்மெட்டு பகுதியில் கேரள அதிகாரிகள் அத்துமீறி தமிழக எல்லைக்குள் சோதனை சாவடி அமைக்க முயன்றதாக கடந்த சில நாட்களுக்கு முன் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து இரு மாநில எல்லைப் பகுதியில் நில அளவை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நேற்று கேரள அரசியல் கட்சியினர் தமிழக எல்லைக்குள் நுழைந்து கொடிக்கம்பம் நட்டதாக கூறப்படுகிறது. இதை தடுத்த வனத்துறையினருடன் அவர்கள் தகராறில் ஈடுபட்டனர். இதையடுத்து வனத்துறையினர் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியை செய்தி சேகரிக்க சென்ற தமிழக செய்தியாளர்களை கேரள அரசியல்வாதிகளும் போலீசாரும் தாக்க முற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இரு மாநில எல்லையிலும் போலீசார் குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடன் தொல்லையால் விவசாயி தற்கொலை செய்து கொண்டது கிராமத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ள திருக்கருகாவூர் காலனி தெருவை சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் 1 ஏக்கரில் சொந்த சாகுபடியும் 2 ஏக்கரில் குத்தகை சாகுபடியும் செய்து வந்தார். கடந்த 2 பருவங்களில் விவசாயம் மூலம் வருமானம் இல்லாதால் இவரது விவசாய கடனுடன் தனிப்பட்ட கடனும் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சென்றுவிட்டது. கடனை திருப்பிக் கட்ட முடியாத நிலையில் அவர் கடந்த 20ஆம் தேதி விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயன்றார். ஆபத்தான நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமச்சந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வறட்சி காரணமாக கடனை திருப்பி செலுத்த வழி இல்லாதால் கணவர் விஷம் குடித்து உயிரிழந்ததாக அவரது மனைவி பாமா பாபநாசம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். ஓமலூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக 2 குழந்தைகளின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த கணேசன், மல்லிகா தம்பதிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த இவர்களது 2வது மகள் 1 வாரத்திற்கு முன்பு காணாமல் போனார். இந்நிலையில் பொட்டியபுரம் பகுதியை சேர்ந்த 33 வயது ரமேஷ் என்பவர் மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கிடைத்த தகவலை அடுத்து ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் விசாரணையில் இறங்கினர். பின்னர் போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தாதனூர் பகுதியில் மாணவி கண்டுபிடிக்கப்பட்டார். அவரை கடத்தி வைத்திருந்த ரமேஷை போலீசார் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்தனர். ஏற்கனவே திருமணமான ரமேஷுக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 5 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட பாசன கால்வாய்கள் தரமற்று கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படாதால் உடைந்து சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 5 மாதங்களுக்கு முன் பாசன கால்வாய்கள் சீரமைக்கப்பட்டன. புலிப்பட்டி கால்வாயிலிருந்து தனியாமங்கலம் செல்லும் கால்வாயின் எட்டிமங்கலம் பிரிவு கால்வாய் பகுதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணிகளை மேற்கொண்ட தனியார் ஒப்பந்ததாரர் தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. கட்டி முடிக்கப்பட்டு 5 மாதங்களில் சிமெண்ட் ஸ்லாபுகள் உடைந்தும் சிதைந்தும் காணப்படுகின்றன. பொதுமக்கள் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற பணிகளில் முறைகேடுகள் நடப்பதால் ஏராளமான நிதி வீணாவதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் இந்த விவகாரம் குறித்து அரசு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக விவசாயிகளின் விவசாய கடன் பிரச்சினைகளை தீர்க்க பொதுமக்களிடம் நிதி திரட்டி விவசாயிகளின் கடனை அடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வறட்சி, குடிநீர் பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது டெல்லியில் தமிழக விவசாயிகள் தினம் ஒரு போராட்டம் நடத்தி வருவது வேதனை அளிப்பதாகவும் விவசாயிகளின் போராட்டத்தை பார்க்கும் போது சாப்பிடக்கூட முடியவில்லை எனவும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்க பொதுமக்களிடம் நிதி திரட்டி விவசாயிகளின் கடனை அடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் 50,000 ரூபாய் சொந்த நிதியை விவசாயிகளுக்காக வழங்குவதாக மாவட்ட ஆட்சியரிடம் உறுதியளித்து இருப்பதாகவும் தெரிவித்தார். உலக புவி தினத்தை முன்னிட்டு புவி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருநெல்வேலி அறிவியல் மையத்தில் நடைபெற்ற பல வகையான போட்டிகளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உலக புவி தினத்தை முன்னிட்டு புவியியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி அறிவியல் மையத்தில் நடத்தப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு வினாடி வினா, ஓவிய போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் இதில் இடம்பெற்றன. விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குறும்படங்களும் திரையிட்டு காட்டப்பட்டன. இதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் அருகே ஆழ்துளை கிணறு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் குடிநீர் பிரச்சினைகள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் வைகை ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்க முடிவு செய்து தண்ணீர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர முயன்று வருகிறது. இதையடுத்து வைகை ஆற்றின் ஒரு பகுதியில் அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஆனால் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர்கள் வசித்து வருவதாகவும் ஆழ்துளை கிணறு அமைப்பதால் அப்பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் குறைந்து அங்கு வறட்சி ஏற்படும் என்றும் அப்பகுதியில் பொதுமக்கள் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலையில் கூடி பேருந்துகளை மறித்த பொதுமக்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை பயனளிக்கவில்லை. 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள வாகுடி கிராமத்தில் கடந்த சில தினங்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சலால் 20க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மானாமதுரை அருகே உள்ள வாகுடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் கடந்த சில தினங்களாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அடையாளம் தெரியாத இக்காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பீதியடைந்துள்ள பொதுமக்கள் முத்தனேந்தல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனால் காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மானாமதுரை மற்றும் சிவகங்கை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சல் குறித்து பேசிய மருத்துவ அதிகாரிகள் அந்த கிராமத்தில் கழிவுநீர் தேங்காமல் இருக்க சுத்தம் செய்து வருவதாகவும் மருத்துவ குழு மூலம் காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க இருக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். DAO கல்வி தொகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மே மாதம் 15ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலக சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி சுமை ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கல்வி தகுதியை பட்டப்படிப்பு என நிர்ணயம் செய்ய வேண்டும், பட்டாவில் உட்பிரிவு மாறுதலின் போது கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை கண்டிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
புதுக்கோட்டை அருகே குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய கோரி நூற்றுக்கணக்கான பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே மேட்டுப்பட்டி, சேங்கைத்தோப்பு, திருமலை ராயசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மாத காலமாக குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டித்து புதுக்கோட்டையில் இருந்து ஆலங்குடி செல்லும் சாலையில் மேட்டுப்பட்டி கடைவீதியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். குடிநீர் சீராக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பிய அவர்களிடம் அதிகாரிகளும் காவல்துறையினரும் சமாதான பேச்சு நடத்தினர். உடனே குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்து தர அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. சாலை மறியல் காரணமாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சித்திரவதை செய்து சொத்துக்களை அபகரித்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கும் டிஜிபிக்கும் நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னை வழிமறித்து சிறைப்பிடித்ததுடன் ஒரு தனியார் லாட்ஜில் அடைத்து வைத்து 10 நாட்கள் சித்திரவதை செய்து தன் சொத்துக்களை வேறு ஒருவரின் பெயருக்கு எழுதி வாங்கிய கோவை காவல் உதவி ஆணையர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ராஜா மனுவுக்கு பதிலளிக்கும்படி உள்துறை செயலர், காவல்துறை இயக்குநர், கோவை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுப்புறங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஓராண்டாக மழை பெய்யாததால் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி பகுதிகள் முற்றிலும் வறண்டு கிடக்கின்றன. இந்நிலையில் நேற்று இரவு ஓமலூர் மற்றும் காடையம்பட்டி பகுதியில் காமலாபுரம், தாராபுரம், டானிஷ்பேட்டை, பூசாரிப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. இதனால் சாலையின் ஓரத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் உடைந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கி 1 மணி நேரம் நல்ல மழை பெய்தது. இதேபோல் கரூர் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் சுமார் அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதிக வெப்பம் நிலவிய வேளையில் இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியிலும் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்தது. சில இடங்களில் சூறாவளி காற்று வீசியது. இதில் காவிரி நகர் பகுதியில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. நேற்றிரவு பெய்த மழையின் போது காற்றில் சில மின்கம்பங்கள் சாய்ந்ததால் நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் இருளில் மூழ்கிய பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மாதொருபாக நாவலுக்கு ஞானபீட விருது வழங்கியதை கண்டித்தும் விருதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மாதொருபாக நாவலுக்கு ஞானபீட விருது வழங்கியதை கண்டித்தும் விருதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் பாரத பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஞானபீட விருது தேர்வு கமிட்டியினருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடந்தது. திருச்செங்கோடு தலைமை தபால் அலுவலகத்தில் இருந்து ஏராளமானோர் கடிதங்களை அனுப்பினர். பின்னர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களிடம் பேசிய போது திருச்செங்கோடு சிவன் கோவில் குறித்தும் திருவிழா குறித்தும் கொச்சைப்படுத்தி எழுதியுள்ள மாதொருபாகன் நாவலுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கும் போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே தேவையில்லை என தோன்றுவதாக தெரிவித்த ஆளும் கட்சியைச் சேர்ந்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் வறட்சி நிவாரணத்திற்காக கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகள், குடிநீர் விநியோக பணிகள், வறட்சி நிவாரணப் பணிகள் உள்ளிட்ட திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் வேலுமணி தலைமையில் துவங்கி நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் அமைச்சர் வேலுமணியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் கோவை மாவட்டத்தில் வறட்சியின் பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் தற்போது வழங்கும் நிதி போதுமானதாக இல்லை என்பதால் வறட்சி நிவாரணத்தை அதிகரிக்க கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். யானை பசிக்கு சோளப்பரி என்பதைப் போல் வறட்சி நிவாரணம் போதுமானதாக இல்லை எனவும் வறட்சியால் மக்களின் பிரச்சினைகள் பார்க்கும் போது எம்எல்ஏ பதவியை விட்டுவிடலாம் என தோன்றுவதாகவும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் தெரிவித்துள்ளார்.
எடப்பாடி அருகே சட்டவிரோதமான குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் சம்பத் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி ஒன்றியம் சித்தூர் ஊராட்சி பகுதிகளில் போதிய குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சம்பத் தேவையில்லாத குடிநீர் குழாய்களை துண்டித்து அனைவருக்கும் சீரான குடிநீர் கிடைக்கும்படி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். சித்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் சென்று மருத்துவ சேவை பொதுமக்களுக்கு வழங்குவது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருவிடைமருதூர் சோழபுரம் அருகே ஆழ்குழாய் கிணற்றில் தண்ணீர் வற்றியதால் மடமுடைந்த விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்தார். திருவிடைமருதூர் வட்டம் சோழபுரம் அருகே சிதம்பரநாதபுரத்தை சேர்ந்த பழனிசாமி பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் மழை பெய்யாததாலும் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததாலும் இந்த வருடம் கடும் வறட்சி நிலவுகிறது. இவர் தனது வயலில் ஆழ்குழாய் கிணறு வைத்து விவசாயம் செய்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் தனது ஆழ்குழாய் கிணற்றில் தண்ணீர் வற்றியதை பார்த்தும் தண்ணீர் இல்லாதால் காய்ந்து வரும் பயிர்களை பார்த்தும் அதிர்ந்து போன விவசாயி பழனிசாமி மனமுடைந்தார். இதனைத் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த விவசாயி திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள விவசாயிகளுக்கான பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஊராட்சி தூய்மை காவலர்கள் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் தமிழ்நாடு ஊராட்சிகளின் தூய்மை காவலர்கள் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்களின் மாநில அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சம்மேளனத்தின் மாநில துணைத் தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தூய்மை காவலர் பணித்தள பொறுப்பாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வழங்க வேண்டும், குறைந்தபட்ச தினக்கூலியாக 400 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மாநில துணைத் தலைவர் சண்முகம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். வந்தவாசியில் உள்ள நூலகத்தில் உலக புத்தக தின விழா கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு வந்தவாசியில் உள்ள நூலகத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட எழுத்தாளர் முருகேஷ் புத்தக வாசிப்பின் தேவைகள் குறித்தும் நன்மைகள் பற்றியும் மக்களிடையே உரையாற்றினார். விழாவை தொடர்ந்து மாணவ மாணவியருக்கு இலவச நூல் உறுப்பினர் அட்டைகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விளைநிலங்களை மனைகளாக மாற்றிய விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி கன்னியாகுமரி மாவட்ட பதிவாளர் செயல்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ள தட்டச்சு சங்கத்தினர் அவரை இடைமாற்றம் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். விளைநிலங்களை மனைகளாக மாற்றிய விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி கன்னியாகுமரி மாவட்டம் பதிவாளர் மகேஷ் செயல்படுவதாகவும் நில மதிப்பு நிர்ணயம் என்ற பேருவையில் ஆவண எழுத்தாளர்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து விவாதிக்க திருவட்டார் பகுதியில் மாவட்ட ஆவண எழுத்தாளர்கள் மற்றும் தட்டச்சு சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு வகையில் சட்ட மீறலில் ஈடுபடும் மாவட்ட பதிவாளர் மகேஷை உடனே இடமாற்றம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் மாவட்ட ஆவண எழுத்தாளர்கள் மற்றும் தட்டச்சு சங்கத்தினர் வரும் 30ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே மாதவரத்தில் அமைந்துள்ள புனித செபஸ்டியர் தேவாலய ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி நடைபெற்ற தேர்பவனியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் அமைந்துள்ள புனித செபஸ்டியர் தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழாவினை ஒட்டி கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் 65வது ஆண்டு பெருவிழா துவங்கியது. விழாவின் 7ஆம் நாளான நேற்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் செபஸ்டியர், அன்னை மேரி, புனித அந்தோனியர் வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அருள் பாலித்தனர். சென்னை, கொடுங்கையூர், பெரம்பூர், செங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமானோர் செபஸ்டியர், அன்னை மேரி, புனித அந்தோனியர் திருவுருவங்கள் தாங்கிய தேரின் மீது உப்பு, மிளகு உள்ளிட்ட காணிக்கை பொருட்களை வீசி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.